ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, புரட்டாசி மாத ராசி பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி. புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது. ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க. பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் 17/9/2025 முதல் 17/10/2025 வரை நடைபெற இருக்கிறது. அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது. ஆகக்கூடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது, ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது, அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தர்கள் வாரி வழங்கும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும். எல்லா ராசிக்காரங்களுமே அப்படிதான் பொதுவான பலன் தான் இது. அதன் பிறகு காவல்துறை, இராணுவம், இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை, அவர்கள் மீது வம்பு வழக்குகள், அவர்கள் மீது குற்றம் குறைகள், இது மாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது. நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது. அதெல்லாமே இப்போ விலகிடும். இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும். மக்களுக்கு சிறந்த முறையிலே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார். அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார். அவருக்கு அந்த கடகராசியில் வரும்போது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது. அவர் கடகத்தில் வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள். சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள், தொண்டு நிறுவனம் நடத்துபவர்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள். அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும், பேர் புகழ் விளங்கும். சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். இப்போலாம் அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா ஆசிரியர் மீதே. ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது, இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இப்படிலாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். அதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்திலிருந்தே விலகிவிடும். நல்லொழுக்கம் ஏற்படும். மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள். இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும். எல்லோருக்குமே அமையும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கிரன் எதுக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும், அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும். சினிமா சார்ந்த வகையில் முன்னேற்றம் ஏற்படும். சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள். இதெல்லாமே நடக்கும். இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். புரட்டாசி மாதத்தில் இதெல்லாமே நடக்கும். இந்த 3 பயிற்சிகளுமே நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன், அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தானம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது கருத்தொருமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா, அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். அவருடைய குணம் சார்ந்த, அவருடைய இயல்பான, அவருடைய ஆற்றல் பெற்ற, அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன். அதனால் புரட்டாசி மாதம்
நல்லபடியாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களானே ஒரே ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. அதை செயல்படுத்தி முடிச்சிருவாங்க. வில்லுலேருந்து அம்பு புறப்பட்ட மாதிரி ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. அதில் வெற்றியும் பெறுவாங்க. மாடு மாதிரி உழைப்பாங்க. எல்லாருக்கும் உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் மரியாதைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து பெறத்துக்கு எப்படி வேணாலும் முயற்சி பண்ணுவாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு தான் தகும். ஆற்றுலையும் இருப்பாங்க, சேத்துலையும் இருப்பாங்க. இப்படியும் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணுவாங்க. இப்படி ஒரு கால் இருப்பாங்க, அப்படி ஒரு கால் இருப்பாங்க. முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. அடுத்தவங்களை விமர்சிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிண்டல் கேலி பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு பொழுதை கழிச்சிட்டு வருவாங்க. எது எப்படி போனாலுமே வளைந்தும் கொடுப்பாங்க, நேரடியாக போய் தாக்குவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரக நிலை என்னென்ன சொல்ல போகுது, நீங்கள் செய்ய வேண்டிய இறைப்பரிகாரங்கள், தான தர்மங்கள் என்னென்ன அப்படின்னா இதை பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசார குரு பேச்சாக 8ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த புரட்டாசி மாதத்திலே 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தற்காலிகமான பயிற்சி தான் அது. ஒரு 2-3 மாதங்கள் தான். அப்போ அது இப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் குருவுடைய பார்வையில் உங்கள் ராசி இருந்தது. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவுடைய அருள் கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது மறைவு, குரு பார்வை மறைவு பெறுகிறது. 8ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன நடக்கும்? இதனால் வரைக்கும் உங்களுக்கு வேலை செஞ்ச இடத்துலையோ, தொழிலையோ, வியாபாரத்திலையோ பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடச்சிருக்கும். அதெல்லாமே இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கும். ஏன் முதல் மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. கவனங்கள் திசை திருப்பப்படும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அடுத்ததாக பேர் கெட்டு போகிறதுக்கு அவமானங்கள் ஏற்படும். நீ அப்போ அப்படி சொன்ன அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அவங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரும். இது கண்டிப்பாக வரும். அதை சமாளிக்கக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். யாரை பிடிச்சா இதில் வேறுபடலாம், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் உங்கள் சிந்தனையாக இருக்கணும். சில பேர் வம்பு தும்பு வழக்குகள் மூலமாக கோர்ட்டு கேஸ் அலையக்கூடிய நேரம் வரும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லது. சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். அடிக்கடி சில தொந்தரவுகள் வந்திருக்கும். அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அது இப்போது ஒன்றா சேர்ந்து வேலையை காட்டும். அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதை சரி பண்ணிக்கணும். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு ஆக வேண்டும். அப்போ தான் நீங்கள் அதிலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசியாதிபதியாக அந்த குரு இருக்கிறார். அதனால் பலன்களை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்க மாட்டார். அதுக்குண்டான வழிகளும் கொடுப்பார். கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்குண்டான விடுபடக்கூடிய வழியும் அவர் காட்டுவார். அதில் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாயும் புதனுமே 11ஆம் இடத்துக்கு வராங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போது சகோதர உறவு மூலிமா நன்மை நடக்கும். இதனால் வரைக்கும் சகோதர உறவு ஏனோ தானோன்னு இருந்திருக்கும். அது மூத்த சகோதரமாக இருக்கட்டும், இளைய சகோதரமாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும்,
இந்த நேரத்திலே உங்களுக்கு சரியான நேரத்திலே சரியான உதவி செய்வாங்க. கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக மாமன் மைத்தன் ஒருவர் இருக்குல்ல, அதுவும் நல்லா பலப்படும். அவங்களும் வந்து விரும்பி உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க, உங்களுக்கு பேக்கில் இருப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நன்மையான விஷயந்தான். இருந்தாலும் சுக்கிர பெயர்ச்சியால் உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அமையும். சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் அமையும், சில பேர் வெளியூர் போயிட்டு வருவீங்க, சில பேருக்கு இங்கே இருக்கலையே நம்ம கொஞ்சம் சேஞ்சாக வேணும், அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓய்வில் போவீங்க, லீவ் போட்டு போவீங்க, சுற்றுலா போயிட்டு வருவீங்க. இதெல்லாமே நடக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில். நீங்களும் புரட்டாசி மாதத்தில் இந்த பெருமாளை வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில் விரதம் இருந்து வரலாம், வழிபட்டு வரலாம். ஏனென்றால் பெருமாள்லேயே உங்களுக்கு தசாவதாரத்திலே ராம அவதாரம் உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கோதண்ட ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் ராசிக்கு வணங்கக்கூடிய தெய்வம். அப்போ அந்த ராமபுரானும் இந்த பெருமாள் அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் புரட்டாசி மாதத்தில் ராமபுரானை வழிபட்டு வரலாம். எப்பொழுதுமே ராமபுரானை தனித்து வழிபடக்கூடாது. ராம, ஆஞ்சநேய, சீதா, லக்ஷ்மணன் சொல்லுவாங்க. இந்த 4 பேரோடு தான் சேர்த்து வணங்கணும். அப்போ தான் விசேஷமான பலன் கிடைக்கும். ராமருக்கு அருகிலே இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் இருப்பார், சீதாவும் இருப்பாங்க. இவங்களை வணங்கியபடி ஆஞ்சநேயர் இருப்பார். இப்படிப்பட்ட உருவ வழிபாடுகள் தான் நீங்கள் வழிபட்டு வரணும். வீட்டில் படம் வாங்கி வச்சு வழிபடலாம், கோயிலில் போய் வழிபடலாம். இது மாதிரி வழிபடும்போது ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபடுறது இன்னும் விசேஷம். தான தர்மம் பண்ணலாம், இறை வழிபாடு செய்து வரலாம். உங்களுக்கு ராசியாதிபதி குருவாக இருக்கிறதுனால குருவாக விளங்கக்கூடிய மகாபாரத்தில் அர்ஜுனனுக்கு குருவாக இருந்தானே அவதாரம் எடுத்து கிருஷ்ணர் தோன்றினார். அந்த கிருஷ்ண பெருமானை வழிபட்டு வரலாம் இந்த புரட்டாசி மாதத்திலே. அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வழி பிறக்கும், அறிவாற்றல் பெருகும், இந்த துன்பத்திலேருந்து நீங்கிறதுக்கு உண்டான விஷயம் புலப்படும், அதிலும் தப்பிச்சு வந்துடுவீங்க. முடிவு சுகமாக இருக்கும். இதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. எண்ணி எண்ணங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். தேவைப்பட்ட பொருள் வாங்கி மகிழ்வீங்க. இதெல்லாமே நன்மையான விஷயம் நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, அவங்க மேலே ஒரு கண் வச்சுன்னே இருக்கணும். எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் குனியும் போது தான் குத்துவாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். நிறைய பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மூலிமா நல்ல பலன்களும் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். எதையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்பவுமே ஒரு கஷ்டகாலம் வரும்பொழுது அதை பற்றி நினைக்கக்கூடாது, துவண்டு விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. எழுச்சியோடு எழுந்து நடக்கணும், ஓடணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி தான் நீங்கள் பண்ணிட்டு வரணும். இப்படி நடந்தால் ஒழிய இந்த புரட்டாசி மாத பலன் மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இல்லைனா கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். உன் வாழ்வு உன் கையில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் தான் அதை தயார்படுத்திக்கணும். ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே. அது மூலிமா நீங்கள் இந்த மாதிரி குருமார்கள், ஆன்மீக பெரியவர்கள், ஜோதிடர்கள் சொல்லும்போது கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அடுத்ததாக நீங்கள் தான தர்மங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்பொழுது அனாதை குழந்தைங்களுக்கு நிறைய தான தர்மம் பண்ணலாம். இல்லைனா தொடர்ந்து ஒரே குழந்தை கூட நீங்கள் தத்தெடுத்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் போய் சொல்லி அதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலுமே இந்த குழந்தைகள் மனம் சந்தோஷப்பட நிலையில் நீங்கள் நடத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் தான் நடக்கும். உணவு, உடை, தேவையான பொருட்கள் இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆசிரமத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு குழந்தைங்க கொஞ்சம் வெளியெல்லாம் கூட்டின்னு போயிட்டு வந்து அப்புறம் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்குது, பார்க்குறோம், கண்ணில் கேட்குறோம், காதில் கேட்குறோம். அவங்களே கூட்டின்னு போவாங்க இப்போலாம். இருந்தாலும் ரொம்ப அரிது.
உங்களை மாதிரி கொஞ்சம் வசதி உள்ளவங்கள் இந்த மாதிரி பரிகாரத்துக்காக கூட்டின்னு போயிட்டு நீங்கள் வெளியே கூட்டின்னு போயிட்டு தேவையானதை கொடுத்து சந்தோஷப்படுத்தி கொண்டாந்து அந்த அவங்க இடத்துல விட்டுட்டு வந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அவங்களுடைய ஏக்கம் பூர்த்தி ஆகும். இப்போ கூட சமூகத்தில் பிரபலமான ஒரு மனிதனுடைய திருமணம் நடந்தது. அதில் இப்படி தான் பண்ணாங்க. ஏழை எளிய மக்களுக்கு அவங்களே அழைத்து வந்து உணவு பரிமாறினாங்க. தனியாக அதுக்கென்று ஒரு நாள், உறவினர்களுக்கென்று ஒரு நாள், எல்லோருக்குமாக ஒரு நாள், இப்படிலாம் பண்ணாங்க. அந்த திருமணம் வெகுவாக பேசப்பட்டது. அப்படி தான் பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், எல்லா நன்மைகளும் நடக்கும். அவங்களுக்கு ஏற்பட இருந்த துன்பங்கள் துயரங்களோடு போயிடும். வம்பு வழக்கில் வந்தாலும் மறந்து போயிடும். அது மாதிரி செய்யணும் நீங்கள். அது மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். அதனால் நீங்கள் குருவை வணங்க வேண்டும். ஒரு குருவை ஏற்படுத்திக்கணும். வேலைக்கிழமை தூரம் வணங்கிட்டு வரலாம். உங்கள் ராசியாதிபதி குரு தான். அந்த குருவுக்கு அதிதேவதை இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகப்பெருமனை வணங்கி வரலாம். குருவின் அம்சமாக திகழும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரலாம். சிவனுடைய அம்சம் குரு தட்சிணாமூர்த்தி. குரு வேறு, குரு தட்சிணாமூர்த்தி வேறு. இது மாதிரி வழிபட்டு வரலாம். நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமை இதெல்லாம் பண்ணிட்டு வரணும், தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். எப்பயுமே அவங்கவுங்க ராசியாதிபதியை அவங்கவுங்க வணங்கி வருது ரொம்ப விசேஷம். அந்த நாட்களில் வணங்கி வருவது வருது. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுடைய பலன்களை அதிகரித்து நல்பலன் நினச்சி கெடுபலன் குறைஞ்சிரும். எனவே இந்த புரட்டாசி மாதம் இன்பம் துன்பம் கலந்த மாதமாக இருக்கும். விழிப்புணர்வு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மகர ராசிக்காரர் பார்த்திங்கனாலே எப்போவுமே சுறுசுறுப்பாக துடித்துடிப்போடு செயல்பட்டு இருப்பாங்க. விட்டதை பிடிக்கணுன்ற முயற்சியில் இருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அப்படி தான் அவங்க வாழ்ந்தும் காட்டுவாங்க. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடக்கூடியவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான். பல பேருக்கு உதவி பண்ணுறவங்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். பல பிரச்சனையை தீர்த்து வைக்கவங்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். பிடிவாதத்துலேயும் நம்பர் 1 இருப்பவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகங்களை என்னென்ன பண்ணணும், அதை நீக்கிக்கொள்ள என்னென்ன இறை பரிகாரம் செய்ய வேண்டும், தானதம் பண்ண வேண்டியது தான் இந்த பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை இங்கே கேட்டு நடக்கணும்னு சொல்லிவிட்டு மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு அதிசார குரு பயிற்சியால் 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு நல்லது தான், தற்காலிகமான பயிற்சி தான். இருந்தாலும் அந்த 3 மாத காலங்கள் நன்மை தான் செய்யும். அப்போ 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவானால் கடன் பிரச்சனை தீராமல் இருந்தது, வம்பு வழக்குகள் அப்படியே பெண்டிங்கில் இருந்தது. கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தா கூட வாய்தாவே போட்டுட்டு இருப்பாங்க வக்கீல். என்ன சார் அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், ஜட்ஜி அப்படி இருக்காரு சொல்கிறாரு, அப்படி தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்க போகுது. உடம்புல ஒரு இனம் புரியாத சோர்வு, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நோய் நொடி அப்படிலாம் இருந்தது. அதெல்லாமே இப்போது வெளிச்சத்துக்கு வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அடிக்கடி தலை சுற்றல் மயக்கமாக இருந்ததுங்க, பிபி இருக்கும்னு பயந்தேன், வேறு ஏதோ பெருசாக இருக்கும்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க டாக்டர். கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. எளிய வைத்தியத்தால் அது நீக்கப்படும். சாதாரண உடல் வலி, தலைவலி, கழுத்து வலி அப்படி அதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுதா? இது மாதிரி தான் நடக்கும். அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணி அதில் வலையில் மாட்டியிருந்திருப்பீங்க. வெளியே வர முடியாமல் தப்பிக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. மறைமுக எதிர்ப்பு எல்லாமே விலகிடும். எப்பவுமே எதிராளிகள் உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும்,
அதனால் நம்ம பிரச்சனையை இப்படி பிரிக்க நம்ம எண்ணத்தை இவனுக்கு துன்பம் கொடுக்குறது துயரம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிடுவாங்க. இல்லை என்றால் தொடர்ந்த இறை வழிபாட்டால் அது சரியாயிடும். தொடர்ந்து கோயில் அதுதான் கோயில் பண்ணணும். நேரங்காலம் சரியில்லாம் கோயில் போயிட்டு வான்னு ஏன் சொல்கிறாங்க? அதுதான் சொல்லணும். தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த தெய்வ சக்தியால் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க மனம் மாற்றப்படும். இதுதான் முக்கியமான விஷயம். மனதை மாற்றக்கூடிய சக்தி அந்த இறைசக்திக்கு தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வசியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தீய சக்தியும் அது பண்ணணும், நல்ல சக்தியும் பண்ணணும். நல்ல சக்தி உள்ளவங்க நல்ல சக்தியால் அதை வசியம் பண்ணி நல்லது மட்டும் செய்வாங்க. தீய சக்தியை வச்சு ஏவி விடுறவங்க பிரிக்க பார்ப்பாங்க. சில பேரை வசியம் பண்ணி தன்னுடைய இஷ்டப்படி வச்சுக்க பார்ப்பாங்க, அடிமைப்படுத்துவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். அப்படி தான், அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன். அப்படி நீங்கள் தொடர்ந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த எதிர்ப்புகள்லேருந்து விலகி வந்துடுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான், அவருமே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார். அதுவுமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாதன்ற போது சனியுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள் மகராசியாக இருக்கும் பொழுது பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது. புரட்டாசி சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்க, ஆஞ்சநேயர் வழிபடுங்க. தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்கள் பிரச்சனை எல்லாமே எளிதில் தீர்க்கப்படும். இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்த மகராசிக்காரங்களை பிறந்தவங்களுக்கு அரசியல், கலைத்துறை, சமூக சேவகம், அரசாங்கத்துறை இதை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு புதிய வாய்ப்பு உருவாகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் அந்த மனைவிக்கும், மனைவிக்கு அந்த கணவனுக்கும், இல்லை உங்கள் பங்குதாரருக்குமா, நட்பு உறவில் இவங்க மூலிமா வந்து நேரம். உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க உங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க மூலிமா கிடைக்கும்ன்றது தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக நடக்கும். பயணங்கள் வந்து ரொம்ப லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த பயணத்தோட முடிவில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சம்பவங்களாக நகரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயணங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நட்பை சம்பாதிச்சுட்டு வருவாங்க. பஸ் பயணம், ரயில் பயணம், விமான பயணம், கப்பல் பயணம் இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாமே நம்ம கூட பயணிக்கிறவங்க நம்மளுடைய உரையாடுவாங்க அந்த பயண காலம் முடிகிற வரைக்கும். பல பேர் வந்து அதை விட்டுருவாங்க, வேண்டான். சில பேர் அந்த டச்சு வச்சுப்பாங்க, தொடர்ந்துருப்பாங்க. இப்போலாம் ஃபோன் யார்கிட்டையும் இருக்காது. இப்போலாம் ஃபோன் கையில் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அப்போ உடனே ஃபோன் நம்பர் மாற்றிப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. திருப்பி அந்த தொடர்புகள் தொடரும். நீங்கள் வெளியூர் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த வெளியூரில் இருப்பாங்க அவங்க, நீங்கள் எங்கே இருப்பீங்க. அங்கே இருக்கிற பொருட்களை அவங்க எங்கே அனுப்புவாங்க, இங்கே இருக்கிற பொருட்கள் நீங்கள் அங்கே அனுப்புவீங்க. வர்த்தகம், வியாபாரம், தொழில் இது மாதிரிலாமே நீங்கள் பண்ணுவீங்க. இல்லைனா ஒருத்தருக்கு உதவி பண்ணிப்பீங்க. இல்லைன்னா அவங்க உங்கள் இடத்துக்கு வந்தால் நீங்கள் அவங்களுக்கு கூட வந்து உதவி பண்ணுவீங்க. நீங்கள் அவங்க இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பரஸ்பர உதவிகள் கிடைக்கும். இது எவ்வளோ பெரிய விஷயம். அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சில காலகட்டங்கள்லேயே உங்கள் நல்லவங்கள கெட்டவங்களும் புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அந்த நட்பை வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எப்போயுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எந்த ஒரு நட்பு, உறவு, பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தாலுமே மேக்ஸிமம் 3 மாதங்கள், அதிகமாக 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன உடனே மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் சொல்லுவாங்க. அப்போ அந்த மோகம் 30 நாள், அது ஆசை 60 நாள், என்ன வருது 60, 30, 90 நாள் ஆகுது. 90 நாள் என்ன 3 மாதம். இந்த 3 மாதத்தில் எல்லாமே தெரியும். நல்ல விஷயமும் தெரியும், கெட்ட விஷயமும் தெரியும். முன்னோர்கள் சொன்னது எல்லாமே பொய் கிடையாது, எல்லாமே ஆண்டு அனுபவித்து சொன்னது தான். அப்போ எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் 3 மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இறை நம்பிக்கையோடு இருப்பாங்க, தெய்வ சக்தியோடு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லவங்க வந்து பழகினாங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து வருவாங்க, இருப்பாங்க. அதே தீயவர்களாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் இவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினச்சாங்களா இருந்தால் அந்த மேக்ஸிமம் அந்த 3 மாதம் வரைக்கும் தான் நட்பு இருக்கும். அப்புறம் விலகிடும். ஏதோ ஒரு வகையில் கடவுள் விலக்கி விட்டுருவார். இது உண்மையில் நானே பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன், காதில் கேட்டேன். இந்த 3 மாதங்கள் கண்டிப்பாக அந்த பழக்கங்களுடைய குணாதிசயங்கள் அறியப்படும். நீங்கள் அந்த மாதிரி இருந்து
அதில் தப்பிச்சுக்கணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்கள் ராசியாதிபதி சனி பகவானாக இருக்கனால கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்யணும். அதுலேயும் நீர்நிலைகள் அருகிலுக்குள்ள பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். 108 திவ்ய தேசங்களில் போயிட்டு வரலாம். வீட்டுக்கு அருகாமையில் பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். ஏரி, குளம், ஆறு, கடல் இப்படி இருக்க அருகாமையில் இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டப்பட்டு தொழில் புரிபவர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்களாக இருக்கலாம், துப்புரவு பணியாளர்கள், துணி துவைப்பவர்கள், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணணும். உடல் உழைப்பால் கஷ்டப்படுபவர்கள், அவங்களுக்கு நீங்கள் உதவி தான தர்மம் பண்ணால் அவ்வளோ விசேஷம், நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும்.